ஒரு மனிதனுடைய கஷ்டம், வீடு கஷ்டம் இருக்குது, தொழில் கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தை போக்கினா 4 ரக்காத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்படும். 10 வகையான அமல்கள் இருக்குது. அந்த அமலை செஞ்சீங்கண்டா அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்துல மாளிகையை கட்டிடுவான். சுவர்க்கத்தை என்ன செஞ்சிருவா? இது ஏழையும் செய்யலாம், பணக்காரரும் செய்யலாம். பணக்காரர் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றா கஷ்டம். பணக்காரரும் செய்யலாம், ஏழையும் செய்யலாம். 10 வகையான அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. முதலாவது அமல் என்ன தெரியுமா? அமல் சாலிஹாவுல மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத் 10 மர்ராத் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் 10 தடவை, எத்தனை தடவை? குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவாரோ அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிடுவார். எத்தனை தடவை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்கன்னா, அப்ப கூட ஓதினா அல்லாஹ் என்ன செய்வான்? கூட கட்டி தருவான். அல்லாஹ் கஞ்சன் இல்லையே. இது முதலாவது அமல். இது எல்லாருக்கும் ஏழுமா இல்லையா? 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதினா அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிடுவான். இரண்டாவது அமல், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கினா. இப்ப நாங்க நினைக்கப்படாது நான் செய்யற அமல் மட்டும்தான் உயர்ந்தது இல்லை. நான் செய்யற அமல் மட்டும் உயர்ந்ததுன்னு ஒரு நாளும் ஆபிதிகள் நினைச்சிடப்படாது. வணக்கசாலிகள் அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு ஆள் தாஜ்ஜத்துக்கு எழும்பி தொழுதுட்டு பாருங்க, ஒத்தரும் தொழுறான் இல்ல தாஜ்ஜத், பாருங்க ஒத்தரும் தாஜ்ஜத் தொழுறான் இல்ல. நான் செய்யற அமல நான் பெருசா பார்க்கிறது, மற்றவர் செய்யற அமல கேவலமா பார்க்கிறது இல்லை. ஒரு மனிதனுடைய கஷ்டம், வீடு கஷ்டம் இருக்குது, தொழில் கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தை போக்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சத்த ஃபுர்ஜதன் ரஃபஅஹு அல்லாஹு பிஹா தரஜதன் வபனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிட்டீங்க, அல்லாஹ் தர்ஜாவை உயர்த்துவான், சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிடுவான். இரண்டாவது அமல். மூன்றாவது அமல் பிரபல்யமான ஹதீஸ். ஒரு பள்ளி வாசலை கட்டி கொடுக்கிறீங்க அல்லாஹ்வுக்கு. மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளி வாசலை கட்டுறார், உங்களுக்கு பேர் புகழுக்கு இல்லை. வலவ் கமிஃஹஸி கதாத்தின் அவ் அஸ்கர், சின்ன வீடா இருந்தாலும் சரி, குருவி குஞ்சு மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சின்ன ஒரு பள்ளி, 5 பேர் தொழலாம், 10 பேர் தொழலாம். பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டிடுவான், மாளிகை கட்டிடுவான் அல்லாஹ். எத்தனாவது அமல் இது? மூணாவது அமல். நாலாவது அமல், லுஹாவுடைய தொழுக 4 ரக்காத் தொழுதா. மன் ஸல்லல் லுஹா அர்பஅன் وقبل الأولى 4 بني له بيت في الجنة. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லுஹா தொழுக 4 ரக்காத் தொழுறாரோ, இரண்டாவது وقبل الأولى 4 அப்படினா ஊலாண்டா லுஹர் தொழுகைக்கு முன்னால 4 ரக்காத் தொழுறாரோ, லுஹருடைய சுன்னத். லுஹர் தொழுகைக்கு முன்னால யார் 4 ரக்காத் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். அஞ்சாவது அமல் என்னண்டா, மன் ஆத மரீதன், நோயாளிய நோய் விசாரிக்க போறீங்க, சும்மா ஹாஸ்பிடலுக்கு போறீங்க, அல்லது சொந்தத்தில் ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறீங்க. அவு ஜார அஹன் ஃபில் இஸ்லாம், அல்லது ஒரு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் சும்மா சந்திக்க போறீங்க. நாதாஹு முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார், என்ன அந்திபுத, நீ மனமானவனப்பா இந்த அமல செஞ்சதுக்கு. வதாப மம்ஷாக்க, நீ நடந்து போனது மனமாயிட்டு. வதபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலா, சுவர்க்கத்தில் ஒரு வீடு எடுத்துட்டியே. ஒரு வீடு வாங்குற லேசா கொழும்புல, ஒரு வீடு வாங்குற லண்டன்ல, யூகேல, கலிபோர்னியாவில்,
கனடால ஊடு வாங்குறது, இது சொர்க்கத்துல. இது எங்க ஊடு? சொர்க்கத்துல ஊடு. எத்தனாவது அமல் இது? 5வது அமல். 6வது அமல் சபருக்கு, பொறுமைக்கு. என்ன பொறுமை? 6வது மாளிகை யாருக்கு தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை பார்த்து, எப்ப ஒரு அடியானுடைய ஒரு பிள்ளைய அல்லாஹ் மௌத்தாக்குறான். எங்கட பிள்ளைய மௌத்தாயிட்டு. எத்தனையோ பிள்ளைகள் மௌத்தானவங்க இருக்காங்களா இல்லையா? அவங்க சந்தோஷப்படுகிற ஹதீஸை வச்சு அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்கிறானாம், எனது அடியானுடைய பிள்ளைய கொண்டந்துட்டீங்களே, கபல்தும் வலத ஆபிதி. மலக்குகள் சொல்றாங்க, ஆமியா அல்லாஹ் கொண்டந்துட்டோம். அல்லாஹ் சொல்றானாம், கபல்தும் சமரத ஃபுஆதி, அவருடைய ஈரக்கொலைய, உள்ளத்துடைய அந்த பழத்தை, என்ன அவருடைய அவ்வளோ இரக்கம் உள்ள ஒன்றை கொண்டந்துட்டீங்களே. மலக்குகள் சொல்றாங்களா, ஆமியா அல்லாஹ். அல்லாஹ் கேட்கானாம், மாதா கால அபுதி, என் அடியான் என்ன சொன்னான்? அப்ப இந்த பிள்ளைய மௌத்தாக்கி கொண்டு வந்த நேரம் என் அடியான் என்ன சொன்னான்? மலக்குகள் சொல்றாங்க, ஹமதக வஸ்தர்ஜா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன் என்று சொல்லிட்டார். இஸ்திர்ஜாண்டா அல்லாஹ். உடனே அல்லாஹ் சொல்றானாம், இப்னு லி அப்தி பைத்தன் ஃபில் ஜன்னah, எனது அடியானுக்கு சுவர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுங்க. அந்த வீட்டுக்கு பேர் வைக்கணும். என்ன பேரு தெரியுமா? என்ன மன்சில்? பைத்துல் ஹம்த் என்று பேர் வைங்க, புகழுக்குரிய வீடு. புகழ்ந்துட்டானே, நான் அவனை சோதிச்சேன், அவனோட பிள்ளைய மௌத்தாக்கி, ஆனா அவன் அல்ஹம்துலில்லாஹ்ன்றானே, இன்னா லில்லாஹ்ன்றானே, அதுக்காக அவனுக்கு சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுங்க. எத்தனாவது அமல்? 6வது அமல். 6வது அமல். 7வது அமல் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது, செய்ய முடியுமானது. ஒரு நாளைக்கு சுன்னத் தொழுக 12 ரக்காத் தொழுகிறது. சுன்னத் தொழுக சுபவுக்கு முந்தி எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். லொஹருக்கு முந்தி 4 தொழுதா மாளிகை 2 வைங்கள, அப்ப 4. லொஹருக்கு பிறகு 2, 6. அசருக்கு முந்தி 2, எத்தனை? 8. மக்ரிபுக்கு பிறகு 10, இஷாக்கு பிறகு 12. சாதாரணமா 4 தொழலாம். இந்த 12 ரக்காத் தொழுதால் அல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்குது, மாமின் அப்தின் முஸ்லிம், முஸ்லிமான ஒரு அடியான், தவல்லஅ, வுது எடுத்து, ஃபஅஸ்பகல் வுது, வுதுவை நிரப்பமாக செய்து, ثم صلى لله في كل يوم 12 ركعة تطوعا غير فريضة, ஃபர்து இல்லாமல் சுன்னத்தான 12 ரக்காத் தொழுதால், இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, ஒரு நாளைக்கு ஒரு வீடு வாங்கிட்டு போடலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வீடு கட்டலாம்? சிலவங்க சொல்லுவாங்க 50 வீடு இருக்கு, 100 வீடு இருக்குது, 10 வீடு இருக்குது, கட்டலாம். இது 7வது அமல். 8வது அமல் வியாபாரிகளுக்கு. சில சஹாபாக்கள் வியாபாரம் பண்ண மாட்டாங்களாம், இந்த அமலை செய்ய மார்க்கெட் போவாங்களாம். இந்த அமலை செய்ய எங்க போவாங்களா? மார்க்கெட் போவாங்க. இந்த அமலை செய்யறது அவ்வளோ பெரிய அமல். இந்த முஸ்லீம் மார்க்கெட் இருந்து இந்த துவாவை எழுதி வைங்க, என்ன பாக்குறவன்லாம் ஓதுவா. மார்க்கெட்ல, கடையில இந்த துவாவை எழுதி வைங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கெட்ல நுழைஞ்சி பஜாருக்கு போய் அவர்கிட்ட நின்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா என்ன ஓதுறாரு? ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. இந்த துஆவை ஓதினா, ஏன் அவ்வளோ பிரம்மாண்டமான கருத்து இந்த துஆட. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹ், அல்லாஹ்க்கு கூட்டு கிடையாது.
லஹுல் முல்க் அவனுக்கேதான் ஆட்சி சொந்தம், வலஹுல் ஹம்த் அவனுக்குத்தான் புகழ் சொந்தம், யுஹ்யி வ யுமீத் அவன்தான் ஹயாத்தாக்குறான், அவன்தான் மௌத்தாக்குறான், வஹுவ ஹய்யுன் லா யமூத் அவன் என்றும் வாழக்கூடியவன், மௌத்தாக மாட்டான், பியதிஹில் கைர் எல்லா நலவுகளும் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் ஒவ்வொன்றுக்கும் சக்தி உள்ளவன். இந்த துஆவை ஓதினா எத்தனை நன்மை கிடைக்கும்? கதபல்லாஹு லஹு அல்ஃப ஹஸனா. மியத்து அல்ஃபண்டா அரபுல 1,00,000, அல்ஃபண்டா 10,00,000 நன்மை எழுதப்படும். எங்க போய் சேர்க்க? 10,00,000 நன்மை. வமஹா அன்ஹு அல்ஃப சய்யிஅ 10,00,000 பாவம் மன்னிக்கப்படும். வரஃபஅ லஹு அல்ஃப தரஜா 10,00,000 தரஜா உயர்த்தப்படும். இது மூணும் இல்லாம நாலாவது வபுனிய லஹு வபனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டிடுவான். 8வது அமல் இது. அப்ப மார்க்கெட்டுக்கு போய் இந்த துஆவை மட்டும் ஓதினா சரி. அதான் சில சஹாபாக்கள் வியாபாரம் பண்றது இல்ல, மார்க்கெட்டுக்கு போய் அல்லாஹ்வோட வல்லமை தானே. நீங்க ஓதுறீங்க, உங்களை பார்த்து இன்னொருத்தன் ஓதுவார், ஓத பழக்கிறீங்க, உங்களோட கடையில தொங்க போட்டு வச்சிருக்கீங்க, யார போட்டோ எல்லாம் தொங்க போட்டு வச்சிருக்கா கடையில, இந்த துஆவை எழுதி வைங்க, வாரம் வந்து ஓதுவான், நன்மடை. 8வது அமல் உலகத்துல இருந்து கொண்டு சொர்க்க மாளிகை கற்ற அமல். 9வது அமல் 2 விடயத்தை விட்டால் சொர்க்கத்துல மாளிகை. ஒன்று, நபி அவங்க சொன்னாங்க, அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரப்தில் ஜன்னah நான் சொர்க்கத்துடைய நடுவுல வீடு எடுத்தாரே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். இப்ப உங்களுக்கும் ஒரு ஆளுக்கும் விவாதம் நடக்குது, பேச்சு சண்டை. ஆனா நீங்க உண்மையில் இருக்கிறீங்க. எதுல இருக்கிறீங்க? நீங்க உண்மையில தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க சண்டை உடிக்கப்பட உருப்படு போ. உங்களுக்கு உண்மையில இருந்து கொண்டு சண்டையை விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? எங்க மாளிகை கட்டுவான்? சொர்க்க. நபி சொன்ன நான் பொறுப்பு அதுக்கு எடுத்தார் உங்களுக்கு. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வபி பைத்தின் ஃபீ வஸத்தில் ஜன்னah இது ரபதுல் ஜன்னah, இது வஸத் சொர்க்க நடுவுல ஒரு மாளிகை வாங்கி தருவனா. யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் கதிப வ இன் கான மாஸிஹன் ஜோக் பண்றதா இருந்தாலும் பொய் பேசப்படாது. இல்லைங்களா? சிலவங்க ஜோக் பண்ணுவாங்க, பொய் சிரிக்க வைக்க. ஜோக்குக்காவது பொய்ய விட்டவங்களுக்கு சொர்க்க நடுவுல மாளிகை தருவேண்டா, நான் பொறுப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3வது வபிபைத்தின் ஃபீ அலல் ஜன்னah சொர்க்கத்துடைய உயர்ந்த பகுதியில் ஒரு வீட்டுக்கு நாம் பொறுப்பு. லிமன் ஹஸுன குலுகு யார் தன்னுடைய குணத்தை அழகாக்கி கொண்டாரோ. விவாதத்தை விட்டு, தர்க்கத்தை விட்டு, பொய்ய விட்டு குணத்தை அழகாக்கினா 3 சொர்க்கம் அடையலாம். 3 வீடு சொர்க்கத்துல. எத்தனாவது அமல் இது? 9வது அமல் இது. 10வது அமல் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபன் சொர்க்கத்துல ரூம்கள் இருக்குதாம், அறைகள். யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வெளியிருந்து பார்த்தா உள்ளுக்கு விளங்கும். கண்ணாடி ரூமா? அப்ப கிளாஸ்ல முத்து தஸ்பமணி தானே, வெள்ள தஸ்பமணி, அது உள்ளுக்கு நூலை போட்டா உள்ளுக்கு நூல் கலர் விளங்குமா இல்லையா? நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இது. வபாத்தினுஹா மின் ஸாஹிரிஹா உள்ள இருந்து பார்த்தா வெளியெல்லாம் விளங்கும். அப்படி கிளாஸால முத்தால சொர்க்கம். யாருக்கு தெரியுமா? 3 அமல் செய்யறாக்களுக்கு லேசி எல்லாம். லிமன் அஅத்தஹல்லாஹு லிமன் அத்அமத் தஆம் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்காங்க. சாப்பாடு கொடுக்கிற சின்ன அமல் இல்லை, சின்னதா நினைச்சிடப்படாது. சில ஹோட்டல் காரவங்க இருப்பாங்க, அவங்க எப்படியும் வியாபாரம் முடியக்குள்ள 50 பார்சல் 7 கொடுத்துருவாங்க. பாருங்க,
10 பார்சல் 7, அவங்க பெரிய அமல் செய்யறாங்க, பெரிய அமல் செய்யறாங்க. சிலவங்க இபாதத்தெல்லாம் மிச்சம் குறைய இருக்கு, பரது தொழுவாங்க, ஆனா சமையல் இருப்பாங்க. இந்த சாப்பாடு ஆக்கி கொடுக்கிறவங்களுக்குள்ள நன்மை உண்டு. ரெண்டாவது சொன்னாங்க சாப்பாடு கொடுக்கிறது. ரெண்டாவது சலாம பரப்புறது, யார கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வஅஃஷஸ் ஸலாம், அது எவனா இருக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரெண்டாவது. மூன்றாவது வஸல்லா பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது இவர் எழும்பி தொழுகிறார். அப்ப எத்தனை அமலால சொர்க்கத்துல மாளிகை எடுக்கலாம்? 10 அமல் போதும் தான் அமல் செய்ய. இந்த 10 அமல் செய்யறதா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே செஞ்சிடலாம். ஒன்றே ஒன்று செய்ய, வீடு மட்டும் கட்டு, பள்ளி மட்டும் கட்டையிலாது, நீயத்தை வைங்களா அதுக்கு. அல்லாஹ் நீங்க வசதியை தந்து நான் ஒரு பள்ளியை கட்டுறேன், மதரசாவை கட்டுறேன், தொழுற இடத்தை கட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். மற்ற 10 அமலும் செய்யலாம். குல் வல்லாஹ் 10 ஓதையிலாதா? ஒரு வீடு கட்டியாச்சு, ஒரு மனுஷன் கஷ்டத்தை போக்க இல்லாதா? ஒரு கறியை வாங்கி கொடுக்கறது, ஒரு உடுப்பை வாங்கி கொடுக்கறது, கஷ்டத்துல இருப்பார். மூணாவது ஒரு பள்ளி வாசல். நாலாவது லுஹா தொழுக, அல்ல லுஹருக்கு முன் 4 ரக்காத் நாளை தொழலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு நோயாளியை சந்திக்க போறது, ஒரு நண்பரை சந்திக்க போறது 5வது அமல். 6வது அமலும் செய்யலாம், சபர், பிள்ளோடு மௌத்தானா. 7வது அமல் என்ன? 12 ரக்காத் நஃபில். 8வது அமல் என்ன? மாக்கட்டு போய் துவா ஓதுங்க, நாளைக்கு துவா பாடமாக்கிட்டு போய் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். 9வது அமல் என்ன? விவாதத்தை விடணும், பொய்ய விடணும், நல்ல குணத்தை மாத்தணும். 10வது அமல் என்ன? 3 அமல், சாப்பாடு கொடுக்கிறது, சலாத்தை பரப்புறது, தஹஜ்ஜத் எழுப்பி தொழுவது. இன்னல்லதீன ஃபஅம்மல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வார்களோ, ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மதிஹி, அவர்களுடைய ரப் அவர்களை ரஹ்மத்துக்குள் நுழைவிப்பார். ரஹ்மத் என்ன? ரஹ்மத் என்ன? சுவர்க்கம். அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்றானாம், அந்த ரஹ்மதி அர்ஹமு பிக மன் அஷா, நீதான் என்ற ரஹ்மத்.